வாசிங்க. டைட்டஸ், அதாவது தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாளுடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய வசனம் எங்களோடு இடைபெறட்டும். ஆவியானவர் நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புக்கு கீழே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்திருக்கிறோம். அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய விஷயங்களை கற்றிருந்தாலும், நிறைய காரியங்களை குறித்து, கிருபையை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, செழிப்பை குறித்து, பாவம் பண்ணால் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு பேசுகிறவர்கள் மத்தியில் இந்த கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரீபர்த், மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் தலைப்பின் கீழே. அந்த ரட்சிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு நம்ம பல வார்த்தை வேதாகமத்தில் குறிப்பிடப்படுகிறது. சில இடங்களில் 2 இடத்துல மாத்திரம் மறு ஜென்மம்னு குறிப்பிடுது. பல இடங்களில் மறு பிறப்பு, அதே போல் புதிய பிறப்பு, புதிய வானம், புதிய பூமி, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம தியானிக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த ரட்சிப்பினுடைய அந்த பெனிஃபிட்டில், அந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தில் அடுத்த ஒரு காரியம், தலைப்பு என்ன அப்படின்னா, மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய, இதில் அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், தேவ பலன். பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சுவிசேஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மேன்மையாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, வல்லமை, பவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுது. இந்த வல்லமை அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நல்லா உற்று நோக்கும்போது, பாவ மன்னிப்பை தாண்டி வேறு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியம் மிகவும் வல்லமை உள்ள ஒரு காரியம். அதுதான் பெலன், அதுதான் பவர் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு மிராக்குலஸ், அற்புதத்தின் ஒரு காரியமாக தான் அந்த ரட்சிப்பினுடைய ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம பார்த்து கொண்டு வர முடியுது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை தாண்டி ஒரு பவர் செயல்படுது, ஒரு வல்லமை செயல்படுதுன்னா எது? அது ரொம்ப முக்கியம். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் வந்து மனிதனாக பிறந்து 33 வயதில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு, சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அப்புறம் 3ஆம் நாளில் உயிரோடு என்ன பண்ணார், அவர் எழும்பினார். இது அங்கு நடந்த ஒரு விஷயம். அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய நித்திய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயத்தில் பெரிய பங்குள்ளதா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இதுக்கு 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று என்னன்னா ரிப்பண்டன்ஸ், அதாவது மனம் திரும்புதல். இன்னொன்று என்னன்னா விசுவாசம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலும் விசுவாசமும் ரொம்ப அவசியமான ஒன்று. இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி. அதே போல யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். இப்போ அது ஒரு மனுஷனுக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ள மனம் திரும்புதல் ஏற்படணும், விசுவாசம் ஏற்படணும். ஆனால் ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கிறது? அவன் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில் என்ன பண்ணுகிறான், தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறான். ஆதாம் ஏவாளுடைய சந்ததியிலே வந்தவன் பாவத்தில் என்ன பண்ணான், மூழ்கி கிடக்கிறான். நீதிக்கு மரித்து தேவனை விட்டு பிரிந்து அக்கிரமக்காரனாகவும், நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம், அக்கிரமக்காரன், தேவனுக்குண்டான எதிரி, இந்த மாதிரி பல தாட்ஸ் என்ன பண்ணோம் நம்ம கடந்த வாரம் தியானிச்சோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எப்படி மனம் திரும்புதல் வரும்? பாவத்தை விட்டு மனம் திரும்புதல் எப்படி வரும்? எப்படி அவனுக்குள்ள கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வரும்? பொய் சொல்றதுல விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. திருடுறதுல நம்பிக்கை இருக்கு, ஏமாத்துறதுல நம்பிக்கை இருக்கு,
தன் படிப்பின் மீது நம்பிக்கை இருக்கு, உலக பிரகாரமான இன்னபிற காரியங்கள் மீது நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்படி எல்லாவற்றிற்கும் கர்த்தரின் மீது விசுவாசம் வைத்து தன்னுடைய வாழ்க்கை அவன் என்ன பண்ண முடியும், கடத்தி செல்ல முடியும்? இது இயலாத ஒரு காரியம் இல்லை. எப்படி முடியும்? இயேசு மரித்திருக்கலாம்ப்பா, எப்படி எனக்குள்ள மனம் திரும்புதல் வரும்? இது எனக்குள்ள எப்படி விசுவாசம் வரும்? எனக்குள்ள எல்லாமே செத்து போனதா இருக்குதே, எனக்குள்ள எல்லாமே மரித்து போனதா இருக்குதேப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. இப்ப இதுக்கு உண்டான ஒரு பதில் தான் நம்ம பார்க்க இருக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அதான் the problem of sinful nature அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த காரியத்திற்கு உண்டான வேதாகம பதில் என்னன்னா, பாவத்தின் பிரச்சனைக்கு வேதாகமத்தின் பதில் தான் என்னன்னா மறுஜென்மம். ஹல்லேலூயா. மறுஜென்மம். நல்லா கவனிங்க, ஏன்னா ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா புரியாம போயிடும். அப்ப ரட்சிப்பை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரீஜெனரேஷன், மறுபிறப்பு அல்லது மறுஜென்மத்தை குறித்து இன்றைக்கு பல பேர் அதை என்ன பண்றாங்க, பெரிதாக கவனம் கொள்றது கிடையாது. நியாய தீர்ப்பை குறித்து பேசுறது உண்டு. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்னை என்ன பண்ணிருச்சு, நியாயம் தீர்த்துருச்சு, என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருச்சு. அதே போல கடவுளுக்கும் எனக்கும் உண்டான இடைவெளியை என்கிட்ட இருந்து எடுத்து போட்டு கடவுளை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்துருச்சு, அதனால நியாய தீர்ப்பு நடந்துருச்சுங்கிற ஒரு 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 கான்செப்ட் நல்லா தெரியும் எல்லாருக்கும். அதே போல குளோரிஃபிகேஷன், இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை குறித்து நல்லா தெரியும். அதை குறித்து ஆழமா தியானிக்கிறது உண்டு. அங்க அது நடக்குது, இங்க இது நடக்குது, அங்க வெள்ளை குதிரை பறக்குது, அங்க கருப்பு பாம்பு வருது, அங்க ஏதோ ஒரு கடாய என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாட்டை அடிச்சுட்டாங்க இஸ்ரவேல் தேசத்துல, ஐயோ போச்சே. இதை குறிச்சதான தாட்ஸ் உண்டு, இதை குறிச்சதான எண்ணங்கள் உண்டு. ஆனா இதுக்கு இன்டர்மீடியட்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மறந்துடுறோம். அதான் என்ன அப்படின்னு சொன்னா மறுஜென்மம், மறுபிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். நல்லா கவனிங்க, இந்த மறுஜென்மம் அல்லது மறுபிறப்பு என்பது தேவனாலே செய்யப்படுகிற ஒரு செயல். ஹல்லேலூயா. இது என்ன செய்யுது? இந்த மறுஜென்மம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், கர்த்தர் செய்யற ஒரு காரியம். இது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு உள்ளான ஆத்துமாவை முழுவதுமாக சேஞ்ச் பண்ணுது. ஹல்லேலூயா. முழுவதுமாக மாற்றுகிறதே. ஆத்துமாவை முழுதாக மாற்றுகிறதுக்கு பேர் தான் மறுஜென்மம், மறுபிறப்பு. இந்த ஆத்துமா அப்படிங்கறத நம்ம எதை குறிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய இருதயம், இது ரெண்டையும் என்ன பண்ணுது, ஆதாம் ஏவாளுடைய சந்ததியிலே வந்த அந்த ஆத்துமாவினுடைய இருதயத்தையும் அந்த ஆத்துமாவினுடைய சிந்தையும் எடுத்து தூக்கி தூர எரிஞ்சிட்டு புதிய இருதயத்தையும் புதிய சிந்தனையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு பேரு தான் மறுபிறப்பு அல்லது மறுஜென்மம். இது நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு மனிதன் கர்த்தரை நேசிக்க முடியும். இது நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு மனிதன் கர்த்தரின் மீது நம்பிக்கை வைக்க முடியும். இது நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சுதந்திரமாக கடவுளை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. சோ மறுபிறப்பு, மறுஜென்மம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இயேசு கிறிஸ்துவும் தெரியும், அவர் ரத்தம் சிந்தினதும் தெரியும், அது எனக்கானதும் தெரியும், மனம் திரும்புதலும் எனக்கு தெரியும், விசுவாசம் வைக்கிறதும் எனக்கு தெரியும், கர்த்தர் அற்புதம் செய்வாருங்கிறது எனக்கு தெரியும். இது ரெண்டும் வெவ்வேறு டெஸ்டினி, வெவ்வேறு எல்லை கோட்டில் உண்டு. இதுக்கு நடுவுல எனக்குள்ளே கர்த்தர் மறுபிறப்பை செய்யலன்னா இது ரெண்டையும் என்ன பண்ண முடியாது, ஒன்றிணைக்க முடியாது. ஹல்லேலூயா. இது ரெண்டையும் ஒன்று சேர்க்க முடியாது. இது ரெண்டுமே ஒன்று சேரல அப்படின்னு சொன்னா நான் இன்னமும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக ரட்சிப்புக்கு சொந்தக்காரனாக நான் என்ன பண்ண முடியாது, இந்த பூமியில இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, மறுபிறப்பை குறித்து ஆண்டவர் நிகதேமோடெல்லாம் பேசுறார், மறுபிறப்பை குறித்து பேசு. ஆனா இங்க சொல்லப்படுற ஒரு வார்த்தை, பவுல் உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை, ரொம்ப அன்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, மறுஜென்மம். சேம் இதே ஒரு வார்த்தை ஒரே ஒரு முறை வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்படுது. அது எங்க உபயோகப்படுத்தப்படுதுன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒருவர் எடுத்து வாசிங்க. மத்தேயு 19:28.
நல்லா கவனிங்க. ஏன்னா இங்க தான் க்ளூ இருக்கு, இங்க தான் அந்த ரகசியம் இருக்கு. மறு ஜென்மம்னு தீத்து புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்தின அதே ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து இங்க உபயோகப்படுத்துறார், மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சீஷர்களும் சரி, யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க, புதிய வானம் புதிய பூமிக்குள்ள என்ன பண்றாங்க, பயணம் பண்ண போறாங்க. ஸோ ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வாழ்கிற பூமியில் இருக்கக்கூடிய வானத்திலிருந்து, வாழ்கிற பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு மாற்றத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்களா, பயணிக்க போறாங்க. அதுதான் பழைய வானம் பழைய பூமியிலிருந்து மறு ஜென்மம், மறு பிறப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் எங்க போகுது, புதிய வானம் புதிய பூமிக்குள்ள போகுது. இதுதான் க்ளூ. இப்போ ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பழைய வானம் இந்த பழைய பூமியிலே பாடுகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, பாவங்கள் உண்டு, இச்சை உண்டு, பாவமான சிந்தை உண்டு, பாவமான இருதயம் உண்டு. இது எல்லாம் இங்க இருக்குது. ஆனா மறு ஜென்மமாய் நாம் செல்ல இருக்கக்கூடிய இந்த புதிய வானம் புதிய பூமியில அப்படிப்பட்ட காரியம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் என்ன பண்ண முடியுது, இதில் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த மறு ஜென்மம் மறு பிறப்புங்கிற ஒரு விஷயத்துல எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப இதுல என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் என் கூட உட்கார்ந்து அந்த இடத்துல நியாயம் தீர்க்கிறவங்களா என்ன பண்ண போறீங்க, இருக்க போறீங்க. ரொம்ப ஆழமா நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம பார்க்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு தீர்க்க தரிசன ஒரு விஷயம். இப்படி இருக்கிற ஒரு பூமி இன்னொரு பூமியா என்ன பண்ண போகுது, மாற போகிறது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, நடக்க போகுது. இதுக்கு பேர் தான் மறுஜென்மம். இயேசு கிறிஸ்து சொல்ற மறுஜென்மம். இப்ப ரட்சிப்பும் அதே மாதிரி தான். இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் எப்படி இந்த பூமி இந்த உலகத்தில் இருந்து பரலோகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாற்றி வைத்திருக்கிறாரோ, அதே போல பாவத்திலே இருந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு கர்த்தர் செய்திருக்கிற ஒரு மாபெரும் மாற்றம் தான் என்ன தெரியுங்களா, ரீஜெனரேஷன், மறுஜென்மம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும், நல்லா கவனிங்க, எனக்கு வெளியே இல்லை, எனக்கு உள்ள. நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை அதுதான், வெளியே கிடையாது, உள்ள. ஸோ இந்த மறுபிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ரட்சிப்பில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தில் கர்த்தர் எனக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அது என்ன மாற்றம்னா, என் ஆத்துமாவை முழுமையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் மூணாவது பாயிண்ட். என்ன அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, மறு ஜென்மம் தரும் மாற்றம். நல்லா கவனிங்க, இந்த மறுபிறப்பு மறு ஜென்மம் எது வேணா வச்சுக்கோங்க. இந்த மறுபிறப்பு அல்லது மறு ஜென்மம் தருகிற மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த மறு ஜென்மத்தின் மூலமாக மறுபிறப்பின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆத்துமா முழுதும் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம், இதுல சரீரத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆத்துமாக்குள்ள நடக்கிறது, என்னுடைய சோல்குள்ள என்ன பண்ணுது, நடக்குது. அப்ப இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ரட்சிப்புங்கிற ஒரு விஷயத்துல இந்த பாவ மன்னிப்பு என்பது எனக்காக கர்த்தர் செய்த காரியம் தான். என்னன்னா, பாவ மன்னிப்பு. ஆனா இந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது எனக்குள்ளே கர்த்தர் செய்த மாற்றம் தான் மறுபிறப்பு. ஹல்லேலூயா. ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கணும். பாவ மன்னிப்பு எனக்காக கர்த்தர் செய்தது, மறுபிறப்புங்கிறது எனக்காக எனக்குள்ளே கர்த்தர் செய்தது. ஹல்லேலூயா. வெளியில கழுவுறது இல்லை, வெளியில சுத்தம் பண்றது இல்லை. அதனாலதான் சொல்றாரு மறுஜென்ம முழுக்கு. இப்ப ஞானஸ்தானம்ங்கிறது வெளிப்படையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பாவ மன்னிப்பு நம்ம சொல்றது என்னன்னா, வெளிப்படையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தம் என் பாவத்தை முழுவதும் கழுவுகிறது. இது வெளியே நடக்கக்கூடிய விஷயம், எனக்காக கர்த்தர் செய்த ஒரு விஷயம். ஆனா
இந்த மறுபிறப்பு மறுஜென்மம்ங்கிறது எனக்குள்ளே கர்த்தர் செய்கிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே கர்த்தர் செய்கிற ஒரு விஷயம் தான் என்ன? மறுபிறப்பு. ரட்சிப்பினுடைய அட்வான்டேஜஸ்லாம் தியானிச்சுட்டு வரோம். அதில் முதல்ல நம்ம பார்த்தோம், சத்துருவினுடைய கை நீங்களாக்கப்படுகிறது, தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவனுடைய அந்த ரெடீமிங் ஒர்க்கில், விடுதலை தரக்கூடிய அந்த காரியத்தில் எனக்கு உள்ளே நடக்கக்கூடிய மறுபிறப்பு. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் மாற்றப்படுகிறது, என்னுடைய சிந்தை மாற்றப்படுகிறது, என்னுடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது, எல்லாவற்றுக்கும் மேல என்னுடைய ஆத்துமா முழுவதுமாக என்ன பண்ணுகிறது? மாற்றப்படுகிறது. என்னை முற்றிலுமாக கர்த்தர் எனக்குள்ள நான் யார் அப்படிங்கிற முழு அடையாளத்தையும் கர்த்தர் மாற்றி விடுகிறார். இப்போ வெளியரங்கமா என் அடையாளத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஆதார் கார்டு நம்பரை மாற்றினா அடையாளத்தை மாற்றுறது. உடல் சரீரத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டோம்னா என் முகத்தை என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். ஆதார் கார்டு அட்ரஸை மாற்றினா என்ன, என் அடையாளத்தை நான் மாற்றிக்கலாம். ஏதோ காரியங்கள் உண்டு என் வெளியரங்கமான அடையாளத்தை நான் மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி. அதே போலதான் மறுபிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய உள்ளான ஆத்துமாவினுடைய முற்றிலுமான எல்லா காரியங்களும் என்ன பண்ணுகிறது? அடைப்பு என்ன பண்ணுகிறது? மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் பேசப்படுகிற ஒரு விஷயம் வேற. இந்த மறுபிறப்பு மறு ஜென்மம் இதெல்லாம் எதை குறித்து பேசுகிறாங்க? இல்லை சால்வேஷன், ரட்சிப்பை குறித்து பேசும்போதெல்லாம் ரொம்ப அடையாளப்படுத்துறது உன்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, உன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு பேசுகிறாங்க. நல்லா கவனிங்க. வாழ்க்கை மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சுன்னு வாழ்க்கையை குறித்து அதிகம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். மறுபிறப்பு என்பது அது கிடையாது, ரட்சிப்பு என்பது அது கிடையாது. நாமும் இதே உலகத்திலே தான் பிறந்திருக்கிறோம், நாமும் பள்ளி செல்லுகிறோம், நாமும் வேலைக்கு செல்கிறோம், நாமும் வியாபாரம் செய்கிறோம், நாமும் காலேஜ் செல்கிறோம், நாமளும் பயணப்படுகிறோம், நாமளும் புது வேலைக்கு போகிறோம், இல்லை பழைய வேலைக்கு போகிறோம். இந்த உலகத்தில் எல்லோரும் போல நானும் திருமணம் செய்து கொள்ளுகிறோம். நமக்கும் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? பிறக்கிறாங்க. சில நேரத்தில் வேலை கிடைக்குது, சில நேரத்தில் வேலை இழப்பு ஏற்படுகிறது, புதிய வேலையாக வேறு வேலைக்கு போகிறோம். எல்லோரை போல நமக்கும் நோய்கள் ஏற்படுகிறது, எல்லோரை போல நாமளும் வயதாகிறோம், பருவங்களை எற்றுகிறோம், வாலிப வயதை அடைகிறோம், திருமண வயதை எடுக்கிறோம், வயதான வயதை அடைகிறோம், மரணம்ங்கிற ஒரு ஸ்டேஜ் என்ன பண்றோம்? அடைகிறோம். அப்புறம் இதெல்லாம் நடக்குது. இப்போ எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்திற்கும் நமக்கும் என்னான வித்தியாசம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் சரி, நம்ம எல்லோருக்கும் சரி, தேவ பிள்ளைகளுக்கும் சரி, தேவனை பற்றி அறியாத பிள்ளைகளுக்கும் நடக்கிற வித்தியாசம், டிஃபரன்ஷியேட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அது நடக்குது பாஸ்டர், எனக்கு அது நடக்கிறது இல்லை, சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. யோபு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? வேதனைகளாலும் பாடுகளாலும் நிந்தைகளாலும் பிள்ளைகளை இழந்து, குடும்பத்தை இழந்து, சொத்தை இழந்து அனாதையாக நடு ரோட்டில் கிடக்கிறான். யோசேப்பு அனாதையாக கிடக்கிறான். தாவீது எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிறான். வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம், பிரச்சனைகளையும் பாடுகளையும் சந்திக்காத மனுஷனையும் கிடையாது. பேதுரு ரத்த சாட்சியாக மறிக்கிறவர், பவுல் ரத்த சாட்சியாக மறிக்கிறார், சீஷர்கள் எல்லோரும் ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க எக்ஸப்ட் யோவானை தவிர. அதே போல தேவனுக்காக மிகப்பெரிய அற்புதங்களை செய்தவர்கள், அதிசயம் செய்த பரிசுத்தவான்கள் நம்ம வாசிக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. உலக மனுஷனும் மறிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் உலக மனுஷனை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள், அதிகமான பாடுகள், அதிகமான வியாதிகள், அதிகமான நிந்தனைகள் தேவ பிள்ளைகளுக்கு வருது. கடந்த காலகட்டங்களில் பார்க்குறோம், தேசங்களில் நம்ம பார்க்குறோம், எத்தனை பேர் கேன்சர் வியாதியினால செத்தாங்க தெரியுங்களா? பரிசுத்தவான்கள், வேதாகமத்தை அவ்வளவு பகுத்தறிந்து போதிக்கிற ஒரு ரவி சக்கரியாஸ் சொல்லக்கூடிய ஒருத்தர், திமோத்தி கெல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர், நபில் குரேஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் கேன்சரில் இறந்து போனாங்க. சடன் டெத்து மீன்ஸ் கேன்சர் வந்தோன்னா அவங்க இறந்து போகிறாங்க. குஷ்டரோகியை சுகமாக்குன தெய்வம் ஏன் அவங்கள சுகமாக்கல? 35 வயசு 36 வயசு நபில் குரேஷி வேதாகமத்தை அப்படி அழகா போதிக்கக்கூடியவர். எல்லாருக்கும் அந்த தாளந்து இருக்காது. அப்படி அழகா டிபேட் பண்ணக்கூடிய, வாக்குவாதம் பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடிய, வேத வசனங்களை அப்படி கற்று தேர்ந்த ஒரு மனுஷன் கேன்சரில் செத்து போறார். கம்மியான வயசு. எப்படி அவர் மரித்து போறார்? தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மனம் திரும்பி இருக்கிறார், விசுவாசித்து இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார், திருவிருந்து எடுக்கிறாரு, இன்னும் பரிசுத்தமாக வாழ்றாரு, நல்ல ஜெபம், நல்ல ஒரு ஆராதனை, மக்களுக்கு போதிக்கிறார், எத்தனையோ ஜனங்களை ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி இருக்கிறார். இன்னும் இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடிய சார்லஸ் கிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய, சார்லி கிரிக்னு சொல்லக்கூடிய அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு 31 வயசு ஒரு இளைஞனவர்
என்ன ஒரு அபார திறமை அவங்களுக்கெல்லாம் தேவன் கொடுத்த ஒரு தாளந்து. இவங்க எல்லாமே மரித்து போறாங்களே. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடும்போது, உலக வாழ்க்கையை ஒப்பிடும்போது, இன்னைக்கு உலகத்துல பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கூடிய வார்த்தைகள் அப்ப பொய் தானே. ஹல்லேலூயா, பொய். இன்னைக்கு தேவ பலிபீடத்துல நின்று பொய்யான வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உன் வீடு தராரு, காரு தராரு, பைக்கு தராரு, உனக்கு கோடிக்கணக்கில் பணம் தராரு, உன் வேலை இன்னைக்கு 20,000 வேலை செய்யற உன்னை 50,000 மாத்துறாரு, உன் வீட்டை 5 மடங்கா மாத்துறாரு, உன் பிள்ளைகளை என்ன பண்றாரு, அங்க அமெரிக்காவில் வேலை கிடைக்குது, ஆப்பிரிக்காவில் வேலை கிடைக்குது, 10 பவுன் நகை செய்ய போற, இதெல்லாம் பொய்யான வார்த்தைகள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி எடை போடுறோம் அது யாருக்குமே தெரியாது. இதுதான் ஆசீர்வாதம் நம்ம எடை போட முடியாது. உங்களுக்கு 10 ரூபாய் ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 100 ரூபாய் ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், இன்னொருவருக்கு 1000 ரூபாய் ஆசீர்வாதமா இருக்கலாம். 10 ரூபாயும் 1000 ரூபாயும் ஒன்னா பாஸ்டர்னா ஒண்ணுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய கருத்திலிருந்து உனக்கு 10 ரூபாய் வந்திருக்கு, கர்த்தருடைய கருத்திலிருந்து எனக்கு 1000 ரூபாய் வந்திருக்குது. 1000 ரூபாய் தானே பாஸ்டர் பெருசு? அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க. 1000 ரூபாய் நான் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாருன்னா அதுக்கு உண்டான கால்குலேஷன் டேலி பண்ணி தான் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. 1000 ரூபாய்க்கு உண்டான செலவு எனக்கு வச்சு தான் ஆண்டவர் 1000 ரூபாய் கொடுப்பார். உனக்கு 10 ரூபாய்க்கு என்ன செலவு இருக்குன்னா அதுக்குண்டான செலவை டேலி பண்ணி கணக்கு பண்ணி தான் ஆண்டவர் 10 ரூபா உங்க கையில் கொடுப்பார், உங்க கையில் கொடுப்பார். ஸோ இதுதான் தேவனுடைய கணக்கை நம்ம கணக்கிட முடியாது. அப்ப இப்படிப்பட்ட என்னது ஒரு உலகம். ஆனா கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஆண்டவரின் வாழ்க்கையை மாற்றுகிறார், அதை மாற்றுறாரு, இதை மாத்துறாரு, இப்படி மாத்துறாரு, அப்படி மாத்துறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் என்னது உண்டு. நல்லா கவனிங்க. என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாற்றம், இல்ல ரீஜெனரேஷன், ரீபர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எனக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அல்லேலூயா. எனக்கு உள்ளே தனிப்பட்ட முறையிலே எனக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயம். நல்லா கவனிங்க. இன்சைட். வெளியரங்கமா என் கை இல்லை, வெளியரங்கமா என் கால் இல்லை, வெளியரங்கமா என் கண் இல்லை, வெளியரங்கமா என் காது இல்லை. காதுக்கு இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு காது கேட்காம வாழ்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர், கண் இல்லாம எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க. கால் இல்லாம நம்ம பார்க்குறோம் உலகப்பூர்வமா ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம், 2 கை இருக்காது, 2 கால் இருக்காது, இவ்வளோதான் அவர் இருப்பார். ஒரு பேர் நிக் ஜுவைக்கா நம்ம ஒரு பேர், இவ்வளோ ஹைட்டு தான் இருப்பார் அவர். நீங்க நெட்ல போய் தேடி பாருங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பார். கால் இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் கால் இருக்கும். கை 2 கையுமே இருக்காது, இப்படி தான் 2 கையுமே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமா தேவனை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க 10,000 ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் ஒரு கையை அவர் வளர வைக்க முடியாதா? காலை வளர வைக்க முடியாதா? ஏன் அற்புத ஆண்டவருடைய வெளியரங்கமான வாழ்க்கையை மாற்றலையா? எப்படிங்க அவருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் வருது? அதுதான் மறுஜென்மம். ஹல்லேலூயா. மறுபிறப்பினுடைய சத்தியத்தை இவர்கள் எல்லாம் உணர்ந்த பிறகுதான் வெளியரங்கமான காரியத்தை குறித்து பயப்படாமல், அதை குறித்து கவலைப்படாமல், அதை குறித்து எண்ணாமல் உள்ளான ஆத்துமாவின் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச் நினைச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனை மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை தெளிவா நம்ம என்ன பண்ணணும், புரிந்துக்கணும். நீங்களும் சரி, நானும் சரி, இந்த உலகம் சரி, எப்பொழுதுமே எதை குறித்து அதிக கன்சர்ன் வச்சிருக்கோம், எப்பொழுதுமே எதை குறித்து அதிக சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள தான் அதிக கவனம் இருக்கும். அல்லேலூயா. இங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற எத்தனை பேர் சுத்தி நடக்கிற விஷயத்துல தான் நம்ம அதிக கவனம் செலுத்துறோம். அந்த அவர் என்ன பண்றாரு, அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எங்க வராங்க, வீட்டில் என்ன நடக்குது, மதியம் போய் என்ன சமையல் பண்ணலாம், நாளைக்கு எந்த வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு எந்த திருமணத்துக்கு போகலாம், நாளைக்கு எந்த ஊருக்கு போகலாம், இதுதான் சுத்தி நடக்கிற விஷயங்களை தான் ரொம்ப கன்சர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கவனமா கேளுங்க, கர்த்தர் நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல அதிகம் கவனம் செலுத்துவதை காட்டிலும் நமக்கு உள்ளான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துகிறார். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை குறித்து அதிகம் கவனம் செலுத்துகிறார், உன் இருதயத்தை குறித்து அதிகம் கவனம் செலுத்துகிறார், உன் சிந்தனைகளை குறித்து தேவன் அதிகம் கவனம் செலுத்துகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள் பரலோகம் வராது, நம்முடைய ஆத்மா தான் எங்க போகும், பரலோகம் வரும். ஹல்லேலூயா. அப்ப மறு ஜென்மத்தினுடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மாவை எங்க கொண்டு போகணும், சத்தமா சொல்லுங்க, எங்க கொண்டு போகணும், ஏன் பரலோகம் கொண்டு போகணும்? அதான் மத்தேயு 19:28 சொல்ல போறாரு. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவரோட உட்கார்ந்து என்ன பண்ண போறாங்க, நியாயம் தீர்க்க போறாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம்.
இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் உங்களையும் என்னையும் நியாயம் திருத்திட்டு இருக்கிறாங்க. நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ பணக்காரன், நீ ஏழை, நீ படிச்சவன், நீ படிக்காதவன், நீ அழகு உள்ளவன், அழகு இல்லாதவன், நீ சிவப்பானவன், நீ கருப்பானவன். எத்தனை டிஸ்கிரிமினேஷன், எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட், எவ்வளவு நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறாங்க உங்களை என்னையும். உன்னை ஏமாத்திரலாம், உன்னை தூக்கி எறிஞ்சிடலாம், உன்னை ஈஸியா சுலபமா பொய் சொல்லிடலாம், உனக்கு துரோகம் பண்ணிடலாம். உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா உன்னுடைய ஆத்மாவை குறித்து கொஞ்சம் கன்சர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, மறுபிறப்பை குறித்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் வரும், பரலோகம் என்கிற உலகத்துல உங்களையும் என்னையும் சரி கர்த்தர் உட்கார வச்சு யாரெல்லாம் இந்த உலகத்துல நியாயம் தீர்த்தார்களோ அவர்களெல்லாம் அந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? நியாயம் தீர்க்க போறோம். ஹல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களில் குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகம் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்குறோம். இல்லை, இந்த உலக வாழ்க்கை குறித்து இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அப்படிதான். உலக வாழ்க்கை குறித்து அவர் எதை குறித்து கவலைப்பட்டார்? ஜஸ்ட் அவருடைய லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, அவருடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணி பாருங்க. பிறந்தாரு, 30 வருஷம் இருந்தார், வெளியே போனார், எதை குறிச்சும் கவலைப்படல. வீடு இல்லைன்னு கவலைப்பட்டாரா? வண்டி இல்லைன்னு கவலைப்பட்டாரா? ட்ரெஸ் இல்லைன்னு கவலைப்பட்டாரா? அம்மாவை குறித்து கவலைப்பட்டாரா? அப்பாவை குறித்து கவலைப்பட்டாரா? மாமனை குறித்து கவலைப்பட்டாரா? சொந்தக்காரனை குறித்து கவலைப்பட்டாரா? எதை குறித்து கவலைப்பட்டார்? அவருடைய தாட்ஸ் எல்லாமே, அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே என்ன இருந்தது? என் பிதாவின் சித்தத்தை நான் என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அல்லேலூயா! ஆண்டவரே, உங்க அம்மாவும் சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க, கிடையாது அப்படின்ட்டு. என்னை எவன் என் பின்பற்றுக்கிறான்னு விசுவாசிக்கிறான், அவன் தான் என்ன பண்ணுறவன். நம்ம சொல்லுவோமா? உங்கள் அம்மாவையோ உங்கள் அப்பாவையோ சொந்தக்காரனையோ மாமன்காரனையோ சொல்லுவோமா? இன்னைக்கு உலக பிரகாரமா சொல்கிறோமா? தேவனுக்குள்ள அப்படி பக்தி வைராக்கியமா ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே துதி ஆண்டவரேங்கிறோம். உலக பிரகாரமான திருவிழாக்களை போய் கொண்டாடிட்டு இருக்கிறோம். உலக பிரகாரம் இன்னும் பிற காரியங்களை கொண்டாடி மகிழ்ச்சியாக ஆடி பாடிட்டு இருக்கிறோம். சொல்ல தைரியம் கிடையாது. தேவ சபையை விட்டு, தேவ சத்தியத்தை விட்டு வழி விலகி வேற எங்கேயோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஞாயிற்றுக்கிழமை போய் கொண்டாடிட்டு உட்காந்துருக்கோம். தைரியம் இல்லை. எப்படிங்க ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்து பரலோகம் போனார்? அதுதான் பாயிண்ட். தைரியமா சொன்னார். எங்க அம்மா இல்லை, இன்னொரு இடத்துல அவங்க அம்மா சொல்லுது, எப்பா கல்யாணமே நின்று போயிருக்குமா? அது ஸ்திரியே உனக்கும் எனக்கும் சொல்லுங்க, என்ன சொன்னாரு? ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என் வேலை வேற. ஹல்லேலூயா! நீ என்னை பெற்றெடுத்தியா அதோட நின்றுக்கோ. நீ சொல்றதை செய்யறதுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ள யார் சொல்றதை கொண்டு தேவன் யார் சொல்றதை கேட்கறதுக்கு ஆண்டவர் இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறா? பிதா சொல்றது. ஹல்லேலூயா! என் வேலை இன்னும் வரல. பெற்ற தாய்கிட்ட அந்த தாட்டை சொல்றாரு. உலக பிரகாரம் ஐயோ அம்மா சொல்ல தட்டுறாரு கடவுள் அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. ஹல்லேலூயா! எல்லாத்துக்கும் இந்த வேத வசனம் இருக்கு, தேவ சித்தம் இருக்கு, தேவனுடைய வழி இருக்கு. இதை தாண்டி என் தாயோ என் தகப்பனோ சொன்னா கூட நம்ம என்ன சொல்லிடும்? உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல, நீங்க உங்க வேலையை பாருங்க, என் வேலையை பண்ணி அதை செய்ய, நீ இதை செய்ய. பெத்தவங்க சொன்னா கூட, இல்ல பிள்ளைகள் சொன்னா கூட, இல்ல யார் என்ன சொன்னாலும் தெரியும், தேவ சத்தியத்தை மீறி ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா தேவையில்லை எனக்கு. ஹல்லேலூயா! சொல்ல தைரியம் இருக்கா? தேவன் என்ன ஆசீர்வதிக்கல, தேவன் எனக்கு அதை கொடுக்கல, தேவன் எனக்கு இதை கொடுக்கல, என் குடும்பம் மாறல, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் என்ன மாறி இருக்கிறேன்? என் ஆத்மா மாறதுக்கு உண்டான இன்சைட் அவுட்டும்பாங்க, உள்ளான ஆத்மா மாறினாதான் வெளியான சரீரம் மாற்றத்திற்குள்ளாக பயணிக்கும். அல்லேலூயா! உள்ள சிந்தனைகள் மாறும்போதுதான் அந்த சிந்தனைக்கு தகுந்தது போல உன் கை செயல்படும், அந்த சிந்தனைக்கு தகுந்தது போல உன் கால் செயல்படும், அந்த சிந்தனைக்கு தகுந்தது போல உங்க கண்ணு செயல்படும், அந்த சிந்தனைக்கு தகுந்தது போல உங்க வாய் செயல்படும், அந்த சிந்தனைக்கு தகுந்தது போல உங்க என்ன பண்ணும் மற்ற எல்லா காரியங்களும் செயல்படும். வெளியில கையை கூப்பி இப்படி உட்காந்துட்டா எல்லாருமே ஜபிக்கிற மாதிரி ஆயிடுமா? கண்ணை மூடி இப்படி உட்காந்துட்டா ஜபிக்கிற மாதிரி ஆயிடுமா? வெளியரங்கமா பார்க்கும்போது ஐயோப்பா பயங்கரமா ஜபிக்கிறாங்க, கண்ணை மூடி உள்ள உட்காந்து தப்பான காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு இருந்தா. என்னைக்குமே வெளியிலிருந்து மாற்றம் எதிர்பார்க்க கூடாது, உள்ள இருந்து மாற்றம் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா! தேவனுடைய ரெடீமிங் ஒர்க், தேவனுடைய விடுதலை செய்கிற வேலை அதுதான். மறுபிறப்பை குறித்து கிறிஸ்தவர்கள் சரியா அறிந்து கொள்ளாததுனாலதான் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் தேவனுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளாம் இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள தான் சொல்றேன், நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். எதை செய்யறோம், எதை செய்யறதில்ல, எங்க போறோம் எங்க வரோம், எந்த கவனமும் கிடையாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, உறவுக்காரங்க சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னு சொல்லி தேவனை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியங்கள்ல போய் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? செய்து கொண்டு இருக்கிறீங்க. வெளியரங்கமா பேரை மாத்திக்கிட்டா கிறிஸ்தவன் ஆயிர முடியாதுங்க.
வெளியரங்கமாக உடலில் ஏதோ சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு நான் கிறிஸ்தவன் இல்லை, உள்ள எல்லாம் அழுக்கு, உள்ள எல்லாம் பாவம், உள்ள எல்லாம் தவறான சிந்தனை, உள்ள எல்லாம் வேற மாதிரியான காரியங்கள் விதைத்து கொண்டு வெளியில நடிக்கிறது இல்லை. மறுபிறப்பு எத்தனை கிறிஸ்தவர்கள், இந்த தாட்டை எத்தனை பேர் நம்ம அடைஞ்சிருக்கிறோம், இந்த நிலைமை எத்தனை பேர் அடைஞ்சிருக்கிறோம், மறுபிறப்புக்குள்ள, மறு ஜென்ம முழுக்குள்ள எத்தனை பேருடைய இருதயம் கழுவப்பட்டிருக்கிறது, எத்தனையுடைய சிந்தனைகள் என்ன பண்ணுது, கழுவப்பட்டிருக்கிறதே. நான்காவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எப்பொழுது நமக்குள்ளே செயல்படுகிறாரோ, நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்பொழுது நமக்குள்ளே செயல்படுகிறாரோ அப்பொழுதுதான் நாம் அவருக்காக செயல்படுகிற பிறப்பு என்ன பண்ணும், பிறக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களுக்குள்ள எப்ப செயல்படுகிறாரோ அப்பொழுதுதான் நீங்க அவருக்காக என்ன பண்ண முடியும், நான் அவருக்காக என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். கர்த்தர் எனக்குள்ள செயல்படல, என் ஆத்துமா சேஞ்ச் ஆகல, என் சிந்தனைகள் மாறல, என் இருதயம் மாறலனா ஒருபோதும் நான் அவருக்காக என்ன பண்ண முடியாது, சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அவருக்காக நீங்க என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இந்த உள்ளான மாற்றத்துல கர்த்தர் மாத்திரம்தான் 100க்கு 100 என்ன பண்றார், செயல்படுகிறார். அவர் செயல்படாத போது நாம் அவருக்காக செயல்பட முடியாது. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் செயல்படுகிற விதம் என்னன்னா, மறுஜென்ம முழுக்க நம்ம பார்த்துட்டோம், நம்முடைய ஆத்மாவை மாற்ற. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவர் எனக்குள்ள செயல்பட்டுறார். இப்ப நான் அவருக்கு என்ன செயல்படுவேன், ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தேவனை விசுவாசிக்கிறது, ரெண்டாவது மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. மனம் திரும்புதலும் தேவனை விசுவாசிப்பதும் நீங்களும் நானும் அவருக்காக செயல்படுகிற ஒரு விஷயம். அப்ப இது அவருக்காக செயல்படுகிற விஷயம் எனக்குள்ள இருந்து பிறக்கணும், எனக்குள்ள இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எனக்குள்ள செயல்படணும், என் ஆத்துமாவை மாத்தணும். இதுதான் சால்வேஷன், இதுதான் ரட்சிப்பு. வீடு இல்லாம இருந்தேன், வீடு கொடுத்தார். கார் இல்லாம இருந்தேன், காடு கொடுத்தார். பிள்ளை இல்லாம இருந்தேன், பிள்ளை கொடுத்தார். இதுதாங்க கர்த்தர் என் வாழ்க்கையில கொண்டு வந்த மாற்றம். இல்லைங்க. ரட்சிப்பினுடைய மாற்றம் என்ன தெரியுமா, உங்க ஆத்துமா சேஞ்ச் ஆகணும், உங்களுடைய ஆத்துமா மாறணும், உங்க இருதயம் மாறணும், உங்களுடைய சிந்தனைகள் மாறும். இதெல்லாம் மாறும் பொழுதுதான் செத்து போன சரீரம், பாவத்திலே மரித்து போன ஒரு சரீரம், அக்கிரமத்திலே விழுந்து போன ஒரு சரீரம், தேவனுக்கு விரோதமான ஒரு சரீரம் என்ன பண்ணும், தேவன் மீது விசுவாசம் வைக்கும். ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்து அது என்ன பண்ணும், மனம் திரும்பும். இதான் சொல்றார், எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36:26. நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. ஹல்லேலூயா. இது எல்லாம் யார் செய்யறா, ஆண்டவர் செய்யறார். இது ஆண்டவர் செய்யலன்னா ஒருபோதும் மனம் திரும்புதலும் எதுவும் நடக்காது, விசுவாசம் நம்பிக்கை நடக்காது. ஆண்டவர் மேல விசுவாசம் வராது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வராது. தான் செய்வது பாவம்னு அறிந்து அதை மனம் திரும்புதலுக்குள்ள போக மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த விஷயத்தை. ஸோ இந்த காரியம் மனம் திரும்புதலும் விசுவாசமும் எப்போ நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் நமக்குள்ள செயல்படும் பொழுதுதான் நமக்குள்ள செத்து போன மரித்து போன உடல்ல இருந்து இந்த இருதயம் என்ன பண்ணும், உயிர் பெற்று எழும்பி மனம் திரும்புதலுக்கு நேராக போகும், தேவனை விசுவாசத்திற்கு நேராக போகும். அடுத்தது 5வது பாயிண்ட் பாருங்க. மனம் திரும்புதல் விசுவாசத்திற்கும் மற்றும் மறு ஜென்மத்திற்கும் இடையே உள்ள உறவு பாருங்க. யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்களேன். யோவான் 1:12. யாரும் தூங்கிடாதீங்க, கவனத்தை சிதைக்காதீங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன பண்ணார், அதிகாரம் கொடுத்தார். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க எப்படி பண்ணலாம், ட்விஸ்ட் பண்ணி தியானிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணி அப்படின்னு சொன்னா 2 வகையா தியானிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப நான் விசுவாசம் உள்ளவனா மாறி அவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தேவனுடைய பிள்ளையா மாறுறேன்னா,
இல்லை நான் தேவனுடைய பிள்ளையா மாறின பிறகு எனக்குள்ள விசுவாசம் வருதா, எனக்குள்ள என்ன பண்ணுகிறது, நான் அவர் மேலே நம்பிக்கை கொண்ட பிள்ளையா மாறுறேனா? இப்படி தியானிக்கலாம். நல்லா கவனிங்க. அதில் சொல்லப்படுது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள். விசுவாசம் எனக்குள்ளே இருந்துச்சு பாஸ்டர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால தேவனுடைய பிள்ளையா மாறினேன், அப்படி சொல்லலாமா? இல்லைங்க, நான் தேவனுடைய பிள்ளையா ஃபஸ்ட்டு மாறிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள என்ன வந்திருக்குது, விசுவாசம் வந்திருக்குது, அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு அர்த்தத்தை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். புரியுதா நான் சொல்கிறது? யாருக்காவது குழப்பம் இருக்கா? சொல்லுங்க. என்னம்மா? முதல்ல விசுவாசிக்கணும். விசுவாசித்து முதல்ல ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா என்ன பண்ண முடியும், மாற முடியும். அம்மா சொல்கிற பாயிண்ட் அது. அடுத்தது அதான் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கணும். அடுத்து அதான் நான் என்ன கேட்குறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்களே விசுவாசித்து நீங்களே ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தேவனுடைய பிள்ளையா மாற முடியுமா? இல்லை, தேவனுடைய பிள்ளையா முதல்ல மாறினதுக்கு அப்புறம் தான் விசுவாசமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற தகுதியும் வருதா, திறமையும் வருதான்னு நான் கேட்குறேன். ஏற்றுக்கொண்ட பிறகு அப்புறம் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் பிறக்குதா என்ன? இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணதே அப்படியே உடைச்சிட்டீங்களே. நல்லா கவனிங்க. விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள, நான் ரெண்டையும் ஒன்று தான். விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க. பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நான் தேவனுடைய பிள்ளையாக மாறினத்துக்கு பிறகு தான் எனக்குள்ள விசுவாசமும் ஏற்றுக்கொள்ளுகிற தாளந்து வரும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? விசுவாசம் எனக்கு எங்கிருந்து வருது? விசுவாசத்தை யார் கொடுக்குறா? தேவன் தான் எனக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் தான் என்னை தேடி வராரு, கர்த்தர் தான் என்னை ரட்சிக்கிறாரு, கர்த்தர் தான் என் மேலே அன்பு கூறுறாரு, கர்த்தர் தான் என் மேலே தயவு வைக்கிறாரு. இதெல்லாம் நடந்து மறுஜென்மம் நடந்து மறுஜென்மம் முழுக்க நடந்த பிறகுதான் எனக்குள்ள என்ன பிறகுது, இயேசுவின் மீது விசுவாசம் வருகிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். சரிங்களா? ஸோ இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். நான் விசுவாசித்து நான் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், அதுவும் ஒரு மாதிரி தான், சரின்னு தான் தோணும். அதே போல் ஆண்டவர் முதலாவது அவருடைய பிள்ளையை என்னை மாற்றினார், அதுக்கப்புறம் எனக்குள்ள விசுவாசமும் ஏற்றுக்கொள்ளுதலும் வந்துச்சு. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைன், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வித்தியாசமான ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, சன்ரைஸ் எடுத்துக்கலாம், சூரிய உதயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நல்லா கவனிங்க. சூரியன் உதயம் ஆகிறது. இப்போ சூரியன் உதயம் ஆகும் பொழுது வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ இது எப்படி வரலாம்? வெளிச்சம் வந்ததுனால சூரியன் வந்துச்சா, இல்லை சூரியன் வந்ததுனால வெளிச்சம் வந்துச்சா? சூரியன் வந்ததுனால தான் என்ன வந்துச்சு? அப்போ வெளிச்சம் வந்துருச்சு, அப்போ சூரியன் இனிமேல் வந்துடும், இல்லை சூரியன் வருது அப்படி சொல்லுவீங்களா? இல்லை சூரியன் வந்துருச்சு இனிமேல் வெளிச்சம் வரும்னு சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டவரை என்ன பண்ணும், முதலாக எனக்குள்ள மறுஜென்மம் வந்ததுக்கு பிறகுதான் எனக்குள்ள வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. எனக்குள்ள என்ன பண்ணும், நான் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ மறுஜென்மத்திற்கும் மனம் திரும்புதலுக்கும் விசுவாசத்திற்கும் உடையான உறவு என்னன்னா, மறுஜென்மம் இல்லாம மறுபிறப்பு இல்லாம ஒரு மனுஷன் மனம் திரும்புதலுக்குள்ளேயும் போக முடியாது, விசுவாசிக்கவும் முடியாது. நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டார், இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டார், இல்லை. நான் உலகத்தை வெறுத்து தேவனை ஏற்றுக்கொண்டேன், அதனால ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டார், இல்லை. ஆண்டவர் எனக்குள்ள என்ன பண்ணார், மறுபிறப்பை எனக்குள்ள என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் அதுக்குண்டான விளக்கம். அடுத்த ஒரு பாயிண்ட் சீக்கிரம் நான் முடிக்க போறேன், கவனிங்க. மறு ஜென்மம் எங்கு காணலாம்? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அடுத்த ஒரு கேள்வி அதுதான், இந்த மறுபிறப்பை மறு ஜென்மத்தை எங்க காணலாம்? அடுத்த ஒரு பாயிண்ட். இப்போ நிக்கதேமுடைய வாழ்க்கைக்கு வருவோம். எடுத்து வாசிங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மறு ஜென்மத்தை எங்க காணலாம்?
நல்லா கவனிங்க. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே என்ன பண்ணுகிறான் இருக்கிறான். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன சொல்றாரு? மறுஜென்ம மறுபிறப்பு நீ அடைஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும். ஏன்னா நிக்கோதேமுக்குள்ள இருந்த ஒரு தைரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ரிலீஜியஸ் மதம் சார்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், தோராங்கிற பழைய ஏற்பாடு புத்தகத்தை நல்லா ஃபாலோ பண்றேன், ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துல நான் வாழ்றேன், தோராவில் சொல்லப்பட்ட அதாவது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா சாக்ரிஃபைஸ் பலிகளை நான் செலுத்துறேன், தேவாலயத்துக்கு நான் போகிறேன், அங்கே பலி செலுத்துகிறேன், நான் ஒரு என்ன பண்ணுறேன், இஸ்ரவேலனா இருக்கிறேன், இவ்வளோ கேட்டகரியில் நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி இருக்கிறனால நான் பரலோகத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இல்லைப்பா, நீ மறுபிறப்பு அடைஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும், தகுதியாக. நீ செய்கிற செயல்கள் எல்லாம் ஒருபோதும் உன்னை எங்கே கொண்டு செல்லாது, பரலோகம் கொண்டு செல்லாது. அப்ப மறுபிறப்பு உனக்குள்ள அடையணும். அப்ப அவன் கேட்கறான், அப்ப நான் மறுபிறப்பு அடையினா நான் திரும்ப எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போகணுமாங்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை செஞ்சாலும் மறுபிறப்பு அடைய முடியாது, கடவுள் உன் வாழ்க்கையில செய்யணும். ஹல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கையில செய்யணும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில செஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும்னா மறுபிறப்பு அடைய முடியும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் பாருங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷகுமாரன் உயர்த்தப்படுறார். மனுஷகுமாரனுடைய சுவிசேஷம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் செல்லுது. அதை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, ஆண்டவர் தனக்குள்ளே வந்து செயல்படுகிறத எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, அந்த விசுவாசத்தை இறுக பிடிச்சுக்கிறானோ, அவன் தான் என்ன பண்ண முடியும், பொழைச்சிக்க முடியும். நல்லா கவனிங்க, இதை ஆண்டவர் சொல்றார். இதுவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல வாசிங்க. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணார்கள், போதித்தார்கள். வசனத்தை என்ன பண்ணாங்க, அவனுக்கு போதித்தாங்க. இங்க ஒரு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, ஜெயிலில் போடப்படுறார். அங்க மிகப்பெரிய பூகம்பம் என்ன பண்ணுது, ஏற்படுது. அப்ப அந்த 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 ஜெயிலர் என்ன பண்றான், அந்த ஜெயிலர் இருக்கக்கூடிய காவலாளி பயந்துக்கிறான். பயந்துட்டு பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்குறான், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ போய் மறுபிறப்பு அடையணும்னு சொல்லலை. என்ன சொல்லலை, மறுபிறப்பு நீ போய் அடையணும்னு சொல்லலை. பவுல் என்ன சொல்றாரு, 31ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவன் என்ன பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுகிட்ட நீ மறுபிறப்பு அடையணுங்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஜெயிலர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ கர்த்தரை விசுவாசி அப்படிங்கிறார். இப்ப ரட்சிப்பு 2 வகையான உபதேசத்தை கொண்டு வருது. இயேசு கிறிஸ்து சொல்ற உபதேசம் என்னன்னா, நீ மறுபிறப்பு அடையணுங்கிறார். ஆனா அதே சமயத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற உபதேசம் எப்படி இருக்கு, நீ கர்த்தரை விசுவாசி அப்படிங்கிறார். ஏன்? 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன, இயேசு வந்து கடவுள். ஹல்லேலூயா. மறு ஜென்மம் மறுபிறப்பு செய்யக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் யாரிடத்துல மாத்திரம்தான் இருக்குது, இயேசுவிடத்துல மாத்திரம்தான் இருக்கு, பவுல்கிட்ட இல்லை, உங்ககிட்ட எங்கிட்டையும் கிடையாது. இந்த விஷயத்தை தெளிவா என்ன பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் கொண்டு வர. இதை இன்னும் ஆழமா பார்க்கும்போது கடைசி ஒரு பாயிண்ட், இதை ரொம்ப நல்லா கவனிங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுங்க, மார்க் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. மார்க் 3ஆம் அதிகாரம், அதில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஃபர்ஸ்ட், மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் என்ன பண்ணா இருந்தான். என்ன பண்ணா, சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். 2ஆம் வசனத்தை விட்டுருங்க, 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் என்ன பண்றாரு, சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்றார். யாருக்கு நடுவே? அங்க பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஜனங்கள் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் எந்திரிச்சு, கையே இல்லை, கை ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, சூம்பி போயிடுச்சு. அப்படின்னா அப்படியே கீழே இதாகி இங்கே இது வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு மனுஷன். அப்ப எழுந்து நடுவே நில் அப்படிங்கிறார். அப்புறம் அவர்களை பார்த்து சில விஷயங்கள் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் வசனம் சொல்றாரு, அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலிருந்தவர்களை பார்த்து கடைசியில் அந்த மனுஷனை நோக்கி,
உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல என்னாச்சு? இப்போ மறு ஜென்மத்துக்கு உண்டான ஒரு விளக்கத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தனை தூக்கி நிறுத்தி வச்சிட்டார், நடுவில் நிற்க வச்சிட்டார். நிற்க வச்சா அவனுக்கு கை இல்லை, கை சூம்பி போய் இவ்வளோ தான் கை இருக்குது. இப்போ அவனை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, கையை நீட்டுங்கிறார். நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறாரு, உன் கையை நீட்டு என்றார். அடுத்தது அவன் நீட்டினான், அவன் கை மறுகையை போல சுஸ்தமாயிற்று. இல்லை இப்படி இருக்கா, கவனிங்க. அந்த மனுஷனை நோக்கி அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. ஆண்டவர் அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார், அவன் நீட்டினான். அப்படி இருக்கா? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? பைபிளை பாருங்க, எப்படி இருக்கு? இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லை? அவனை எவ்வளோ கேலி பண்ணுறது, அவனை எவ்வளோ கிண்டல் பண்ணுறமான ஒரு விஷயம் இல்லை இந்த விஷயம். அவன் கையை எப்படிப்பட்ட கையாக இருக்குது? ஒரு சூம்பி போன கைனா பாதி கை இருக்குது. அவனை சொஸ்தமாக்குப்பா, நீ சொஸ்தமாயிரு, கை நல்லா உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை நீட்டு அப்படின்னு சொன்னால், அவன் கை நீட்டும் போது எல்லாருக்கும் ஆச்சரியம் இருக்கும், அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ கை சுகமே ஆகலை, அவன் கை என்ன பண்ணல, சுகம் ஆகலை, கை அவனுக்கு வரலை. அப்படிப்பட்ட நிலைமையில கையை நீட்டுறானா அவனுக்கு என்ன வரும்? என்ன வரும்? கரெக்ட், நீங்க சொல்றது என்ன வரும்? கோபம் வரும். கோபம் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்? நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? திட்டிட்டு போயிடும். சரியான பதில். என்ன பண்ணிடுவோம்? திட்டிட்டு போயிடும். ஏப்பா என்ன உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா ஏசப்பா? என்னப்பா சொல்றீங்க நீங்க? இத்தனை பேத்துக்கு முன்னாடி என்னை எழும்ப நிற்க வச்சு என் கையை சூம்பின கைன்னு எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த கையை என்னத்தை போய் நீட்டுறது? கையே இவ்வளோதான் இருக்குது, இது எப்படி நீட்டுவீங்க? அப்போ என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? என்னை ஏமாத்துறீங்களா? இல்லை என்னை நக்கல் அடிக்கிறீங்களா? இல்லை என்னை கேலி கூத்துக்கு நேரம் என்ன பண்ண கொண்டு போகிறீங்களா? இல்லை என்னுடைய இன்னபிலிட்டி, என்னுடைய திறமை இல்லாததை என்ன பண்ணுறீங்க, வெளியே காட்டுறீங்களா? நல்லா நடக்க முடியாத ஒரு மனுஷன் நல்லா நடன்னா அது கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை, அது அவங்கள கேலி பண்ணுற மாதிரி இல்லை. கண் இருக்கிறவங்களை நம்ம சொல்கிறோம், ஒரு வார்த்தை சொல்கிறோம், கண் இருக்கும், கண்ணு தான் இருக்க பார்த்து நடன. ஆனால் கண் இல்லாதவர்கள் நல்லா நடப்பாங்க அவங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்க தவறி விழுந்துருவாங்க. அப்படி தவறி விழும்போது அவங்கள திட்டவா முடியும்? கண் இல்லை அவங்களுக்கு, அவங்க அவ்வளோதான் முடியும். அதுபோல் இந்த மனுஷனை எவ்வளோ ஒரு கேலி கிண்டல் பண்ண, நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம கோவம் வந்திருக்கும்ல. முதல் சுகமாக்குங்க ஏசப்பா. சுகமாக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்புறம் கையை தூக்கி இப்படி காட்டுறேன், கையை நீட்டுறேன். அந்த மனுஷன் பண்ண விஷயம் என்னன்னா, என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார், அவன் நீட்டினான். என்னத்தை நீட்டுனா? கையை நீட்டுனா. என்ன கை? எவ்வளோ கை இருந்துச்சு? எவ்வளோ கை? கொஞ்சம் இவ்வளோ இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. கை அப்படியே எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகி அப்படியே இவ்வளோ கை இருந்திருக்கும். இது என்ன, நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னத்தை அவன் நீட்டி இருப்பான். ஆனால் அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் கை நீட்டினான், அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. ஹல்லேலூயா. எப்ப அவன் கை நீட்டினானோ அப்ப என்னாச்சு, அவன் கை சொஸ்தமாக ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. இப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனுடைய கண்ணுக்கு கண்ணு பார்க்கும் போதே அவனுக்குள்ள எதை கொண்டு வந்துட்டாரு? விசுவாசத்தை கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வந்துட்டாரு. அப்படி விசுவாசமும் நம்பிக்கையும் அவனுக்குள்ள இல்லை அப்படின்னா, அவன் செத்து போன சரீரமா இருந்தா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவரோடு சண்டை போட்டிருப்பான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவரோடு எதிர்த்து நின்றுப்பான். அவன் மறுபிறப்பு அடைந்தவனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? துணிந்தவனாக நின்றான். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு வாக்குவாதம் பண்ணல, ஆண்டவரோடு கேலியும் கிண்டலும் பண்ணல, ஆண்டவரோடு எதிர்த்து நிற்கல, ஆண்டவர் மற்ற தப்பான வார்த்தைகளால பேசல. அவருடைய பார்வை அவனோடு இடைபடும் பொழுதே அவனுக்குள்ள மறுபிறப்பு அடைஞ்சிருச்சு. இப்போ அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. எஸ், எனக்கு 1 இன்ச் கை தான் இருக்குல்ல, ஒரு காலடி அரடி கை தான் இருக்கு, இதை ஆண்டவர் தூக்க சொல்றாரு. அதை தூக்குகிற விசுவாசம் எனக்குள்ள என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இப்போ அதை அவன் பலன் கொண்டு தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா.
இப்போ யோசிச்சு இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ உலகம் முழுக்கும் அவன் போறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அற்புதம் நடந்துருச்சு, அற்புதம் நடந்துட்டு உலகம் முழுக்கும் அவன் போறான். உலகம் முழுக்கும் போய் அவன் எப்படி சாட்சி சொல்லுவான்? அவன் எப்படி சாட்சி சொல்லுவான்? இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு தான் சொல்லுவானே தவிர, எனக்குள்ள விசுவாசம் பிறந்தது, நான் கொஞ்சம் கையை தூக்குனேன் உடனே அற்புதம் நடந்துச்சு அப்படியே சொல்லுவான்? இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிசிக்கலா அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் மேல செத்து போன அவனுடைய சரீரத்திலே மறுபிறப்பு என்கிற சுகத்தையும் யார் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவன் மாம்சத்துல நடக்கிற விஷயத்தை வேணா சொல்லுவானோ தவிர, உள்ளான் நடந்த விஷயத்தை அவனால என்ன பண்ண முடியாது? விவரிக்க முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். கர்த்தர் அவனை பார்த்த உடனே அவனுக்குள்ள மறுபிறப்பு அடைஞ்சிருச்சு. அந்த ஐ டு ஐ கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. அந்த பார்வை அவனுக்குள்ள என்ன பண்ணிருச்சு? ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணிருச்சு? கொண்டு வந்துருச்சு. இதுதாங்க ரட்சிப்பினுடைய மாற்றம். ஞானஸ்தானம் எடுத்துட்டா ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்ல, திருவிருந்து எடுத்தா ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்ல, பேர் மாத்திட்டா ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா ரட்சிக்கப்பட்டோம் இல்ல, நகையை கழட்டிட்டா ரட்சிக்கப்பட்டோம் இல்ல, பைபிளை ஃபுல்லா என்ன பண்ற மனப்பாடமா சொல்ற ரட்சிக்கப்பட்டோம் இல்ல. இது எல்லாமே இருந்தும் தேவன் மீது விசுவாசம் இல்ல, மனம் திரும்புதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள மறுபிறப்பு இல்ல, நமக்குள்ள மறு ஜென்மம் இல்ல, கையை நீட்டுவதற்குண்டான விசுவாசம் நமக்குள்ள இல்ல. ஆண்டவரோடு வாக்குவாதம் பண்றது, ஆண்டவரோடு தர்க்கம் பண்றது, ஆண்டவரோடு முறுமுறுக்கிறது, ஆண்டவரோடு எதிர்த்து நிற்கிறது, இது எல்லாம் எதற்குண்டான அடையாளம் என்று சொன்னால், வெளியரங்கமாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ள மறுஜன்மம் அடையாமல் செத்து போன ஆத்துமாவை வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், கல்லான இருதயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள். பேசுற டோன் அப்படியே அழகா அப்படியே மென்மையா பேசுற மாதிரி பேசலாம். இருதயத்தின் அந்த குறுக்கடுன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த குறுக்குத்தனமான ஒரு புத்தி எத்தனை பேருடைய இருதயத்துல மாறி இருக்கு? எத்தனை பேர் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம்? ஒரு பாவத்தை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தை டிபேட் பண்றதுக்கு, வாக்குவாதம் பண்றதுக்கு தான் தயாரா இருக்கிறோமோ தவிர, இது பாவம்னு உணர்ந்து கொள்ள எத்தனை பேர் நம்ம தயாரா இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்றதே இல்லை. ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு வந்த காலகட்டத்தில் வீடு வீடாக போய் கதவை தட்டி, நீ பண்ணுறது தப்புப்பா, தயவு செய்து மனம் திரும்ப, அம்மா நீங்கள் பண்ணுறது தப்பு, மனம் திரும்புங்க அப்படின்னு உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணி குடிக்காமலாம் நான் பேசிட்டு வந்த நாட்கள் உண்டு. எத்தனையோ வருஷம் பேசிட்டேன். அப்போல்லாம் எனக்கு இந்த டாக்டரின் லைட்டாக தான் தெரிஞ்சுது, ரொம்ப டெப்த்தாக தெரியல. அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே அவங்க போகிறதே இல்லை. என் காதுக்கு திரும்பி வந்திருக்கு அந்த செய்தி. பாஸ்டர் வீட்டில் சரியாக இருக்காங்களா, பாஸ்டர் சரியாக இருக்கிறாங்களா, பாஸ்டர் குடும்பம் சரியாக இருக்காங்களா, இல்லை அவங்க சரியாக இருக்காங்களா, இவங்க சரியாக இருக்காங்களா, இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி தான் இருப்பேன். திரும்ப அவங்களுக்கு புத்தி சொல்கிறது, திரும்ப அவங்களுக்கு புத்தி சொல்கிறது, திரும்ப அவங்களுக்கு புத்தி சொல்கிறது, இல்லை மாறாது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேதவசனத்தை ஆராய தான் நான் புரிஞ்சுட்டேன். ஆண்டவர் மறுபிறப்பு கொடுக்காம வெளியிலிருந்து என்னதான் தள்ளினாலும் என்ன நடக்காது? அங்கே சொல்லுங்க, என்ன நடக்காது? நீங்கள் எவ்வளவு புத்தி சொன்னாலும் வாக்குவாதம் பண்ணுவதற்கு தயாராக இருப்பார்களோ தவிர விசுவாசத்தில் செயல்பட தயாராக இருக்க மாட்டாங்க. அங்கே பரிசேயர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, யூத ஜனங்கள் இருந்தாங்க, வேத வசனத்தை கற்றுத்தேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அவனுங்க எல்லாமே இயேசுவோடு எப்பயுமே என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க? அதுதான் இன்சிடென்ட். அங்கே என்ன நடக்குது பாருங்க. நான் அதை டெப்த்தாக உங்களுக்கு சொல்லலை. ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். வசனத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், ஆபிரகாமை அறிந்தவர்கள், மேசியா வருகை அறிந்தவர்கள், பைபிளை நல்லா கற்று தேர்ந்தவர்கள். அவங்க எப்பயுமே ஆண்டவரோடு இயேசுவோடு டிபேட் பண்றதுக்கு, அவரை குறை சொல்றதுக்கு, அவருக்கு வாக்குவாதம் பண்றதுக்கு, இது சரியா தப்பா, நன்மையா தீமையா, இப்படியே ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா இதெல்லாம் பத்தி தெரியல. ஒண்ணு, கர்த்தர் அவனை பார்க்குறாரு, சூம்பின கையோடு இருக்கிறான். எப்போ அவன் கையை நீட்டு அப்படிங்கிறாரு. வாக்குவாதம் பண்ணல. ஓய்வு நாள் எப்படி ஆண்டவரை சுகமாக்க முடியும்? வாக்குவாதம் பண்ணலை. கையே எனக்கு இல்லை, ஒரு அரடி கை தான் இருக்குது, இதை நான் எங்கத்தை போய் தூக்குறது? என்னை அவமானப்படுத்துறீங்களா, கேவலப்படுத்துறீங்களா? வாக்குவாதம் பண்ணலை. அத்தனை ஜனங்கள் மத்தியிலே அவன் கையை என்ன பண்ணா? எடுத்து நீட்டினான். ஹல்லேலூயா. அவன் கையை நீட்டின அந்த அரடி கை, சூம்பி போன கையை
மறு கையை போல, மறு ஜென்மத்தை போல அதை என்ன பண்ணு, சுஸ்தமாக ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. மறு ஜென்மம் அடையாமல், மறு பிறப்பு அடையாமல் மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒரு மனுஷனுக்குள்ள வரவே வராது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன், மறு ஜென்மம் இருக்கா? மறு பிறப்பு உங்களுக்குள்ள இருக்கா? பாஸ்டர், மறுபிறப்பு எனக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம்? ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு வரேன். ஆவிக்குரிய காரியங்கள்ல நாட்டமா இருக்கிறது. நம்முடைய இருதயம் மாறி இருக்கும், நம்முடைய சித்தம் மாறி இருக்கும், நம்முடைய மனசாட்சி மாறி இருக்கும், நம்முடைய நினைவுகள் மாறி இருக்கும், நம்முடைய இமேஜினேஷன், நம்ம யூகிக்கிற விஷயங்கள், நாம் சிந்திக்கிற விஷயங்கள் மாறி இருக்கும். டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். வாக்குவாதம் பண்ணாது, வேத வசனத்தோட தர்க்கம் பண்ணாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஒரு கூட்டம் தர்க்கம் பண்ணுகிற ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து கவனிங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க. தேவ வசனத்தோடு இந்த வாக்குவாதம் பண்ற வேலையே வேண்டாம். நான் என்னைக்கும் வேத வசனங்களை ஆராயும் பொழுது இன்னொருத்தர் சொல்லுகிற காரியங்கள் எடுத்து வச்சுட்டு தர்க்கம் பண்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையவே கிடையாது. வாக்குவாதம் பண்ற அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் என் கூட ஒரு கூட்டம் நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அவங்களோட பேசுவேன். இல்லை இந்த வசனம் இப்படி போட்டிருக்காங்க, இல்லை அதெல்லாம் அப்படி விடாது, இது இப்படி. அப்படி வாக்குவாதம் பண்ணுறவங்களுடைய கேரக்டர் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அனலைஸ் பண்ண அவங்க மறுபிறப்பு அடையவே இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் இந்த ஏமாற்றுகிறது, துரோகம் பண்ணுறது, பாவம் பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்கள் அவங்களுக்குள்ள சைலண்டாக இருந்து வெளியே வரதை பார்த்தேன் நான். அப்போதான் நான் உணர்ந்தேன், இனிமே இப்படிப்பட்ட வேத வசனங்களை நம்மோடு தர்க்கம் பண்ணுற ஆட்கள் கூட பழகவே கூடாதுன்னு யோசித்தேன். ஹல்லேலூயா. சில பேர் வந்து உங்ககிட்ட அப்படி தர்க்கம் பண்ணுறாங்க, வேத வசனத்தை வச்சு டிபேட் பண்ணுறாங்க, உங்கள் விசுவாசத்தை தர்க்கம் பண்ணுறாங்க, உங்களுடைய நம்பிக்கையை தர்க்கம் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுடைய உறவை கட் பண்ணுங்க. அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும். ஹல்லேலூயா. உங்கள் பைபிள் இப்படி சொல்லுதா? உங்கள் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரா? உங்கள் இது இப்படி சொல்லுதா? உங்கள் இது அப்படி சொல்லுதா? இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா? அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா? இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுதா? இந்த தர்க்கத்தை அனைவரும் நம்ம எல்லோருமே கடந்து வந்துட்டு தான் இருக்கிறோம். இல்லை உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட உலகப்பூர்வமான சில காரியங்களை வச்சு வேத வசனத்தோட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ரட்சிப்பு முழுமை அடையலை, மறுபிறப்பு இல்லை, மறு ஜென்மம் இல்லை, மறு முழுக்கு இல்லை இந்த உலகத்தில். அது இல்லாத போது மனம் திரும்புதல் இல்லை. அது மனம் திரும்புதல் இல்லாத போது பாவம் இன்னும் குடிகொண்டு இருக்கிறது. மனம் திரும்புதல் இல்லாத போது விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாத போது நம்பிக்கை இருக்காது. அப்ப யார் விசுவாசிக்கிறானோ அவன் மாத்திரம் தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். நீங்களா நினைச்சுக்கிறது இல்லை, நான் விசுவாசிக்கிறேனே ஆண்டவரை, ஆனா தர்க்கம் பண்ணுவேன், வேத வசனத்தோடு தர்க்கம் பண்ணுவேன். பைபிளில் போட்டிருக்கா, அது போட்டிருக்கா, இது போட்டிருக்கா, இது செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கா, கலாச்சாரம் பிரகாரம் இது பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கா, இல்லை அவங்க சொல்ற பிரகாரம் இது பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கா, இதை கேட்கக்கூடாதுன்னு போட்டிருக்கா, அதை கேட்கக்கூடாதுன்னு போட்டிருக்கா. இவங்களோட எல்லாம் நான் உட்காந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். பைபிளை படிக்க 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 தான் புரிஞ்சுது. ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணார்? அமைதியாக கடந்து போனார். ஹல்லேலூயா. அமைதியாக கடந்து போனார். அவங்களோட பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அதுதான். நீங்கள் முதல்ல மறுபிறப்பு அடைஞ்சிங்களான்னு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்குள்ள மறுபிறப்பு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்னொருவரோடு தர்க்கம் பண்ணாதீங்க, டிபேட் பண்ணாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. அது உங்கள் குடும்ப ஆட்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், சபை ஆட்களாக கூட இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். சைலண்ட்டாக கடந்து போகும். இப்போ கொஞ்சம் நாட்களாக அது பழகுங்க. சில விஷயங்களை பார்த்து நான் கடந்து போக ஆரம்பிச்சிட்டேன், தலை குனிஞ்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன், தெரியாத மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். தர்க்கம் பண்ணுற இடத்துல நான் வரல. நான் என்னை பெருமையாக சொல்லிக்க விரும்பல. நான் ஒன்றும் ஒரு காலத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தர்க்கம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். உட்காந்துக்கிட்டு அவங்களோட இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு, அந்த வசனம் அப்படி போட்டிருக்கு, இது இப்படி உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் இருக்கலாம் சண்டையானு வந்து நின்று பார்த்தாங்க. மற்றவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் பார்த்தாங்க, சண்டையா அப்படின்னு பார்த்தாங்க. என் நண்பர்களோடு ஆகட்டும், மற்றவர்களோடு ஆகட்டும். இப்போ புரியுது, எல்லாம் டிஃப்ரென்ஷியேட்டும் புரியுது. இல்லை, இவன் நம்மளோட தர்க்கம் பண்ணுறானா இவனுக்குள்ள இன்னும் மறுஜென்மம் அடையலை, மறுபிறப்பு அடையலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பாவமான காரியங்கள் வெளியே வருது. மனம் திரும்புதலும் ரட்சிப்பு மறுபிறப்போடு ஒன்றிணைந்து இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன்,
சூரியன் வந்தால் வெளிச்சம் வருதா, இல்லை வெளிச்சம் வந்தால் சூரியன் வருதுன்னா முதல்ல சூரியன் வந்த பிறகுதான் வெளிச்சம் வரும். இயேசு கிறிஸ்து மறுபிறப்பு மறு ஜென்மம் கொடுக்காம மனம் திரும்புதலும் விசுவாசமும் வராது, வரவே வராது. இப்படிப்பட்டவர்கள் பரிசேயர்கள் போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல தர்க்கம் பண்ணி கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?